உங்களுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. கடந்த 13ஆம் தேதி மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி தாலுகா வேப்பங்குளத்தில் எங்கள் மக்கள் விடுதலை கட்சியோட மாவட்ட செயலாளர் லிங்கசாமியோட பையன் காளையன் காணவில்லை. அது தொடர்பாக புகார் கொடுத்துருக்கோம். அந்த புகார் மனுவுக்கு முன்பாகவே 2-3 நாட்களுக்கு முன்பாகவே அங்கே இருக்கிற ஆதிக்க சாதியினர் இந்த பெண்ணுக்கு அந்த சமூகத்தில் இந்த பையனுக்கு அந்த சமூகத்தில் ஒரு பெண்ணோட ஒரு காதல் உறவு இருந்ததாக அது தொடர்பான ஒரு தகராறு நடந்ததாக கேள்விப்படுறோம். அது தொடர்பாக இந்த இறந்த காளையனை தாக்கியிருக்கிறாங்க. காளையன் காவல்துறைக்கு அதை 100க்கு தொலைபேசி மூலம் அழைச்சி தாக்கப்பட சொல்லியிருக்காரு. பிறகு காவல் நிலையத்தில் 2 பக்கமும் பேசி முடிச்சிருக்கிறாங்க. பிறகு காளையனுக்கு கொலை அச்சுறுத்தல் வந்திருக்கு. அந்த பதிவுகள் ஆவணங்கள் எல்லாமே முழுமையாக காவல்துறையோட ஒப்படைச்சிருக்கோம். 14ஆம் தேதி 13ஆம் தேதி காணாமல் போன காளையன் 15ஆம் தேதி காலையில் அந்த வேப்பங்குளம் கண்மாயில் பிணமாக மிதந்து அவருடைய உடலை கைப்பற்றிருக்கிறாங்க. அந்த உடல் கைப்பற்றப்பட்டிருந்து இதுவரைக்கும் அந்த உடலை காவல்துறை சட்டத்திற்கு புறம்பாக விதிமீறல் அடிப்படையில் கையாண்டிருக்கிறாங்க. இந்த நிலையில் கொலை முயற்சி நடந்தது, கொலையாளிகள் யார் என்பதற்கான தேவையான எல்லா ஆவணங்களையும் கொடுத்து இதை SC/ST வன்கொடுமை சட்டத்தில் கொலை வழக்காக பதிவு செய்யுங்கன்னு நாங்கள் காவல்துறையிட்ட கோரிக்கை வச்சுட்டே வர்றோம். 5 நாளாக கோரிக்கை வைக்கிறோம். அந்த வழக்கு பதிவு செய்து குற்றவாளியை கைது செய்ய வரைக்கும் காளையனுடைய உடலை மதுரையில் உள்ள பிண வைப்பறையிலிருந்து எடுக்க மாட்டோம்னு சொல்லி மறுத்து வர்றோம். ஆனாலும் காவல்துறை தொடர்ந்து இதை ஏதோ தவறியவை கண்மாயில் இறந்து போயிட்டா அப்படிங்கிற மாதிரியே தான் சொல்கிறாங்களே தவிர இது ஒரு கொலை வழக்காக SC/ST வன்கொடுமை சட்டத்தில் பதிவு செய்கிறதுக்கு காவல்துறை இதுவரைக்கும் முன் வரலை. ஆகவே இது ஒரு தவறான முன்னுதாரணம். அனைத்து ஆவணங்களும் தரவுகளும் ஆதாரங்களும் இருந்தும் கூட காவல்துறை இதை மறுத்து வருவது வருத்தத்துக்குரியது. காவல்துறை என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நீதிமன்றத்தை நாடி உங்களுக்குரிய தீர்வுகளை வாங்கிக்கோங்க, நாங்கள் இவ்வளோதான், இதுக்கு மேலே காவல்துறை விசாரிக்க முடியாதுன்னே சொல்கிறாங்க. இது மிகுந்த வருத்தத்திற்குரிய செய்தி. தொடர்ந்து 2-3 வருடமாக தென் தமிழ்நாட்டில் குறிப்பாக தேவேந்திரகுல மக்கள் தொடர் படுகொலைக்கு ஆளாகி வராங்கங்கிறது தொடர்ந்து நாம் அந்த கொலை நிகழும் போதெல்லாம் வலியுறுத்தி போராடி வந்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் அந்த மாதிரி தொடர் படுகொலைகளுக்கு எந்த விதமான தீர்வும் நியாயமும் நீதி விசாரணையும் இதுவரைக்கும் நமக்கு கிடைக்கல. அந்த வரிசையில் இன்றைக்கு காளையன் உயிரை இழந்திருக்கிறாரு. இது ஒரு ஆணவ படுகொலை, இது ஒரு சாதி வன்கொடுமை படுகொலை. ஆகவே இதற்கு நீதி கேட்டு இங்கே நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். ஆகவே தமிழ்நாட்டில் எங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள், விளிம்புநிலை மக்கள், ஜனநாயக சக்திகள், சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள், குறிப்பாக தேவேந்திரகுல சமூக மக்கள் இந்த அநீதிக்கு எதிராக போராட வர வேண்டும். இந்த போராட்டத்தை வலுப்படுத்த வேண்டும். தொடர்ந்து இதுபோன்று படுகொலைகள் நடக்காமல் தடுப்பதற்கு நியாயம் கேட்டு நாம் போராட வேண்டிய நிலையில் இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த மாதிரி வழக்குகள் பதிவு செய்ய சொல்லியிருக்கீங்க? காவல்துறை எதனால் பதிவு செய்யாமல் இருக்காங்க? SC/ST வன்கொடுமை சட்டத்தில் இது மேன் மிஸ்ஸிங் FIR போட்டிருக்காங்க. அதை திருநாட்டுவா FIR கன்வெர்ட் பண்ண சொல்கிறோம், ஆல்ட்ரு பண்ண சொல்கிறோம். ஆல்ட்ரு பண்ணால் இந்த பிரேதத்தை வாங்கிக்கிறோம், குற்றவாளிகளை கைது செய்யுங்கிறோம். அவங்க மேன் மிஸ்ஸிங் FIR-ஓடு நிற்கிறாங்க. ஆள் காணா போனார் அப்படிங்கிறதோட FIR இருக்கிறாங்க. அந்த FIR-ஐ எந்த விதத்துலேயும் ஆல்ட்ரு பண்ண அவங்க தயாராக இல்லை. அவங்க எழுத்துப்பூர்வமாக எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. போலீஸு என்னை கூப்பிட்டு ASP திருமங்கலம் பேசுகிறாரு, இதோ இந்த போராட்ட காலத்தில் நிற்கிற எங்களை மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இப்போ பேசணும்னு கூப்பிட்றாரு, நாங்கள் போயிட்டுருக்கோம். அவங்க தொடர்ந்து சொல்கிறது காளையனை கம்மாய்க்குள்ளே தள்ளி விட்டதுக்கு எந்த நேரடி சாட்சியும் இல்லைங்கிறாங்க. ஐ விட்னஸ் வேணுங்கிறாங்க. நாம் என்ன கேட்குறோம், தள்ளி விட்டதுக்கு ஐ விட்னஸ் வேணும்னா தானாக விழுந்து செத்தான்னு சொல்கிறதுக்கு ஐ விட்னஸ் வேணும்ல. அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டதை யார் பார்த்தது? ஆக முன்பகை தான் காரணம். நீங்கள் இது இயல்பான மரணம்,
தவறி விழுந்ததாகவோ தற்கொலைங்கிற சொல்ல முடியாது. ஏன்னா காளையனுக்கு நீச்சல் தெரியும், காளையனுக்கு நீச்சல் தெரியும். கண்மாயில் அவன் கை காலெல்லாம் கட்டப்படலை, பிரேதம் எடுக்கும்போது கை கால் ஃப்ரீயாக தான் இருக்குது. அப்படி என்றால் நீச்சல் தெரிஞ்ச ஒருவரால் தற்கொலை பண்ண முடியாது, தற்கொலை பண்ண முடியாது. நாங்கள் காளையன் உடலை பார்த்த வரைக்கும் உடலையவே இந்த காவல்துறை இறந்த ஒரு உடலுக்கு மரியாதை கொடுக்கணும். அது எவ்வளோ பெரிய குற்றவாளியாக இருந்தாலும், நல்லவனாக இருந்தாலும், கெட்டவனாக இருந்தாலும், இறந்த நிலையில் ஒரு பிரேதத்தை பார்த்தால் யாராக இருந்தாலும் மரியாதை கொடுக்கணும். ஆனால் தமிழ்நாடு காவல்துறை 15ஆம் தேதி காலையில் 12 மணிக்கு எடுத்த உடலை இரவு 9 மணி வரைக்கும் மதுரை மார்ச்சோரியில் இருக்கக்கூடிய அந்த குளிர்சாதன பெட்டியில் வைக்காமல் ரோட்லேயே போட்டு வச்சுட்டாங்க. இது மிகப்பெரிய அவமரியாதை. இதெல்லாம் ஒரு திட்டமிட்ட செயல். இப்படி செய்வதன் மூலமாக உடம்புல வெளியே இருக்கக்கூடிய தடயங்களை தான் மறையட்டும்னு நினச்சி செயல்பட்டுருக்காங்க. ஆக இதையெல்லாம் நாங்கள் நீதிமன்றத்துக்கு எடுத்து சென்று போராடுவோம் கண்டிப்பாக. இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம்னா, தமிழ்நாடு காவல்துறை இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முற்றிலும் செயல் இழந்துருச்சு, ஒரு தலைப்பட்சமாக இருக்குது, ஆதிக்க சாதிக்க ஆதரவாக செயல்படுறாங்க. என்னுடைய சந்தேகம், காவல்துறையை யாரோ இயக்குகிறார்கள், காவல்துறையின் கைகளை யாரோ கட்டி வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும்னா, காவல்துறை யாருடைய கைத்தடியாகவோ செயல்படுகிறது. யார் அந்த நபர்? யார் காவல்துறையை கட்டி போடுவது? யார் காவல்துறையை திசை திருப்புவது? காவல்துறையை கட்டி போடக்கூடியவர்கள் யார்? இந்த உண்மையெல்லாம் கண்டுபிடிக்கணும். உண்மையை கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. ஆகவே நாங்கள் தொடர்ந்து போராடுறோம். அதனால் எங்கள் காவல்துறை மேலே எங்களுக்கு நம்பிக்கைகளே. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் உடனடியாக வேப்பங்குளம் காளையன் படுகொலையை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றணும். சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றணும். எஸ்சி எஸ்டி வன்கொடுமை சட்டத்தில் இந்த வழக்கை பதிவு பண்ணோம். உயிரிழந்த குடும்பத்துக்கு எஸ்சி எஸ்டி வன்கொடுமை சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அனைத்து விதமான நிவாரணங்களும் இந்த குடும்பத்துக்கு வழங்கணும் என்பதை முன்னிறுத்தி எங்கள் போராட்டம் தொடரும். நீதி கிடைக்கும் வரை காளையன் உடலை வாங்க மாட்டோம். காளையன் உடலை வாங்க மாட்டோம். ஒருவேளை அரசாங்கமே எரிச்சுக்கிறதா இருந்தாலும் காளையன் உடலை அரசாங்கமே எரியூட்டி கொள்ளட்டும். அவர்கள் என்ன செய்ய வேண்டுமோ செய்து கொள்ளட்டும். நாங்கள் எந்த விதத்திலும் நீதி கிடைக்காமல், நியாயம் கிடைக்காமல், குற்றவாளிகள் கைது செய்யப்படாமல், சிபிசிஐடி விசாரணை இல்லாமல் இந்த போராட்ட காலத்திலிருந்து நாங்கள் பின்வாங்க போவதே இல்லை. அனைத்து சமூக அமைப்புகளும் ஜனநாயக சக்திகளும் இந்த போராட்டத்துக்கு முன்வந்து எங்களோடு கைகோர்த்து போராட வேண்டும் என்று இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். மேல இது மக்கள் விடுதலை கட்சி. சூகா முரளிராஜன் முன்னாள் எக்ஸ் எம்எல்ஏ. யாரு? மக்கள் விடுதலை கட்சி மட்டும்தான். தமிழக அரசு
கொலை நடந்து ஒருவராயும் குற்றவாளிகளை கைது செய்யாதே. துணைபோகாதே. வாதிகளுக்கு காவல்துறையை துணைபோகாதே. கைது செய். வெப்பக்குளம் காளையானை. கொலை செய்த குற்றவாளிகளை உடனடியாக கைது செய். தமிழகத்தில்